நேயர்களே, இந்த எலெக்ஷன் கேம்பெயின், எலெக்ஷன் போட்டியில் திமுக பல ராஜதந்திர முடிவுகளை எடுத்து ஓட்டப்பந்தயத்தில் முன்னணியில் இருப்பதாக தகவல் வருது. அதில் முதல்ல அவங்க இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, 5000 ரூபாயை பெரிய அளவில் நம்புகிறாங்க. இந்த 5000 கொடுத்தது எந்த இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு மக்கள்கிட்ட அப்படின்னு உளவு அமைப்பினுடைய ஒரு செயல்பாடும் திட்டமும் திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக காட்டியிருக்கிறதாம். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து அவருடைய மேனிஃபெஸ்டோவில் நான் மீண்டும் வந்தால் 2000 ரூபாயை தருவேன். இது பெரிய அளவில் பெண்கள் வாக்குகளை கவரப்போகிறதாம். அவங்க தரப்பில் சொல்லப்பட்டது. 3வது, திமுகவினுடைய உரிமை தொகை இதுவரை கொடுத்தது. அதை தாண்டி திமுகவினுடைய பல நலத்திட்டங்கள், அரசுக்கு எதிரான போக்கை, அரசில் போதை இருந்தது, எல்லா கலாச்சாரங்கள், கள்ளச்சாராயங்கள் எல்லாமே மறக்கடிக்கக்கூடிய லெவலில் அவங்க இந்த வேலைகளை செய்கிறாங்க. அது அல்லாமல் அரசு சார்பில் 5000, 3000 ரூபாய் உரிமை தொகை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 2000 ரூபாய் கோடை அந்த கிட்டு போயிட்டு வாங்கப்பா கொடைக்கானலுக்கு 5, அப்புறம் நாங்கள் வந்தால் ஒரு 2000, ஏற்கனவே பொங்கலுக்கு ஒரு 3000. இதை தாண்டி எலெக்ஷன் போது நம்ம உடன்பிறப்புகள் பெரிய அளவில் பொருளீட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதில் இருந்து ஓட்டுக்கு 2000. இப்போ எவன் ஓட்டு போட மாட்டான்? 1. இது திமுகவுடைய முதல் ஒரு பார்ட். திமுக எப்படி? 2வது, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், முக்கியமாக இந்த சில திட்டங்களை சொன்னாங்க. நாங்கள் வந்தால் கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, நீட்டை நிற்கிறோம், எல்பிஜி கேஸ் இதுக்கெலாம் 5 ரூபா மானியம், பாலுக்கு விலை குறைப்பு, இலவச பஸ் பாஸு, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நிறைய பண்ணலை. கல்வி கடன்லாம் ரத்து செய்ய முடியாது, அடித்து விட்றது தானே. இப்போ ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்களாம். இந்த காலை கிடைத்த தகவல் உறுதியாக இருக்குமே, ஆனால் 2 மாதங்களுக்கு ஒரு முறை எலக்ட்ரிசிட்டி அந்த பில் எடுக்கிறதா இப்போ 1 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்க போகிறாங்களாம். அதனால் மத்தியதர வர்க்கத்தினர் 500 என்ன சொல்கிறது யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அவர்களுக்கு டபுள் ஆயிரும். இப்போ மாதம் ஒரு முறைனா அவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே போகாது. 250, 270, 300 அல்லது 400 அதுக்குள்ளே தான் நிற்கும். அதனால் அவங்களுக்கு என்னாச்சு, ஒரு பெரிய அளவு மாதம் மிச்சமாகும். 1000 ரூபாயை விட இப்போ 2500 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறவங்க இப்போ மாதத்துக்கு இப்போ 4500 ரூபா பில்லு வர்றவங்க இனி வெறும் 2800 ரூபா வந்துடும். இப்போ மாதம் ரீடிங் எடுக்கிற போது அந்த டேரிஃபுக்குள்ளே மத்தியதர வகுப்பினர் பலரும் தப்பி விடுவார்கள். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க 2 ஏசி வச்சுருப்பாங்க, பையன் வேலை பார்ப்பான், ஆனால் அவங்களுக்கு பில்லு 8000 7000 வரும். இப்போ அது வராமல் அதிலிருந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுது. இதை தேர்தல் கால அந்த நடைமுறைகள் அமலாக்குவதற்கு முன்பு கடைசி இன்சென்டிவாக திமுக அறிவிக்க போகிறாங்களாம். இன்றைக்கி காலையில் கிடைச்ச தகவல் நமக்கு. இது திமுகவுக்கு பெரிய அளவில் ப்ளஸ் பாயிண்டை ஏற்படுத்த போகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இது அல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு போராட்டம் இருந்தாலும் அவங்க நம்புறது இந்த ஓய்வூதியத்துக்கு 25 லட்சம். அடுத்து அவர்கள் நம்புறது மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய். 3வது மாதாந்திரம் இது. 4வது மின்சார வாரியத்தில் தமிழ்நாடு அரசினுடைய சில மாற்றங்களை கொண்டு வருவது, ஸ்மார்ட் மீட்டர் எல்லா இடத்திலையும் பொருத்துவதற்கு பணிகளை அவர்கள் துரிதப்படுத்தி இருப்பதும், தற்போது இந்த எலெக்ஷனுடைய இது வருவதற்கு முன்னாலே அறிவிச்சிடணும்னு ரொம்ப வேகமாக பணி போகிறதையும், எப்படியாவது 200 தொகுதியில் பெறணுங்கிறதுல மாநிலத்தின் முதலமைச்சர் கரிசனை காட்டி கொண்டிருப்பதும் இன்று காலை வெளியான செய்திகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்போ இந்த உரிமை தொகை அரசு ஊழியர்களுக்கு 25 லட்சம் கொடுப்பது, மாதாந்திர மின் கட்டணத்திற்கான பில்களை இபியினுடைய அந்த டேரிஃபின் மூலம் பல குடும்பங்கள் மின்சார வாரியத்தில் தமிழக அரசினுடைய பல முக்கிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு கடைசி இன்சென்டிவாக, கடைசி ஆஃபராக, கடைசி போனஸாக கொடுக்க போகிறாங்க. 1. இது திமுகவுக்கு பெரிய ப்ளஸ். 2வது, திமுக இன்றைக்கி ரொம்ப குதூகூலத்தில் இருக்கிறது. மின்சார திட்டங்களை மாதம் ஒரு முறை கூட்டணியில் இனி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. தேமுதிக உள்ளே கொண்டு வந்தாச்சு.
இந்த தேமுதிக கொண்டு வந்த பிறகு முகம் கடுகடுக்க உட்காந்துருந்த பழனிசாமிகிட்ட வேலுமணிகிட்ட கேட்டாரா என்னையா ஆச்சுன்னு. நாம் 7+1 சொல்லியிருந்தோமே, அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் அறிவாலயத்துக்கு போய் பேசிக்கிட்டு இருந்தாலும் நமக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா திமுக திடீரென்னு கவுத்தி 10+1 ஆக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதும் அது எடப்பாடிக்கு ரொம்பவே மனக்குதிப்பாயிட்டான். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு போட்டியில் தேமுதிக பெரிய வாக்கு இல்லை தான், ஆனால் 2000 ஓட்டு 500 ஓட்டு 700 ஓட்டு 1500 3000 4000 வாக்குகள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்த செய்தி, கடைசியில் எடப்பாடி ரொம்ப சினமாகி என்ன சொன்னாரா, அந்த தெற்கை கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்கு அந்த டாக்டர்கிட்ட பேசி அப்படின்னாரா. எந்த டாக்டர் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணசாமிகிட்ட பேசினா அவர் ஒரு மேலாதிக்க மனப்பான்மை கொண்டவர், 10 தொகுதி வேணுங்க, விஜய் 10 தொகுதி தாரேன்னு சொல்லிட்டார் அப்படின்னாராம். இவர் இங்கே கேட்டுட்டு 10லாம் கிடைக்காதண்ணே டாக்டர், உங்களுக்கு ஒரு தொகுதி உங்கள் பையனுக்கு ஒரு தொகுதி, செலவுக்கு பணம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போ அவரை பாரதிய ஜனதா சீண்டாமல் கேவலப்படுத்தி வச்சுருக்கிறாங்க ஜான் பாண்டியனால். இப்போ அவர் அந்த மன கொதிப்பில் இருந்தவர் இப்போ செலவுக்கு ஒரு 10 25 30 ரூபா கிடச்சிட்டுனா அநேகமாக வருவாரா என்னன்னு தெரியல. எல்லாமே அதுதானே விஷயமே பணம் தானே. இப்போ விஜய்கிட்ட போனால் கலராது, பணம் கலராது, எங்கே போனாலும் வெற்றி கிடையாது, அது உறுதி. ஓட்டப்படாரத்துலேயும் சரி எங்கேயும் தெரியும் பழைய வாக்குகள்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஆக இந்த நேரத்தில் இப்போ திமுக ஏன் குதூகுலிப்பில் இருக்கிறாங்கன்னா, மக்கள் நீதி மையம் உள்ளே இருக்குது, புதுசாக சேர்ந்தது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உள்ளே வந்துச்சு, அதுவும் டாப்பு. ஏன்னா மக்கள் நீதிமன்றத்துக்கும் எம்பி பதவி கொடுத்தாங்க, சுதீஷும் கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களும் ஃபுல்ஃபில்லாகி வேலை பார்க்க போகிறாங்க. தெலுங்கு பேசுகிறவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டாங்க. வைகோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த அம்மா, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது அல்லாமல் இப்போ குழப்பிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா ஒரு பெரிய தலையடி காங்கிரஸ் தான். அது வரைக்கும் முதலமைச்சருக்கு பெரிய தலைவலி தான். ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே, வேணுகோபால், ராகுல் ரொம்ப ஸ்டப்பானாக இருக்காராம், அடமண்ட்டாக. அதெல்லாம் கடைசியில் ராகுல் ஒரு கண்டிஷன் போட்டதாக சொல்லப்படுது. கர்கேயோட பேசும்போது ஆட்சியில் பங்குங்கிறது இங்கே மட்டும் இல்லையே, எல்லா இடத்துலையும் தான் நடக்குதே. மத்தியில் நாங்கள் நடத்தினோம், இப்போ பாஜக பங்கு கொடுத்துருக்குறாங்க தெலுங்கு தேசத்துக்கு, இதெல்லாம் சொல்லி அப்புறம் கூட்டணி ஆட்சி பக்கத்தில் நடக்கிறது, மாநிலங்களில் நடக்கிறது, எல்லாவற்றையும் சொல்லி பெரிய லிஸ்ட்டே போட்டு அது எங்கள் ஊருக்கு அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ கடைசியில் கட்சியை வளர்க்குறது ஒரு ஸ்டேட்டில் தப்பான மாதிரி ராகுல் காந்தி பேச, ஆக திமுக சார்பாக வைத்த கோரிக்கைகள்லாம் பரிசீலிக்கப்பட்டதாகவும், கடைசியில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா, சரி போனால் தொலைது, சீட்டாவது அதிகமாக கேளுங்க அப்படின்னு யார் சொல்லிட்டாராம், தேசிய தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு சொல்லிட்டதாகவும், இப்போது இந்த தலையிலில் இவங்களை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதான் ஸ்டாலினுக்கு தூங்காமல் இருக்கான். ஆனால் வாக்குகளை பெறுறதில் அவருக்கு சிக்கல் இல்லை தான். ஏன்னா கொடுக்க வேண்டிய முதையை கொடுத்துறாங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லையும் 1 மாதமாக ஆக்கிடுறாங்க, ஏற்கனவே அந்த இந்த இதுன்னு கொடுத்துட்டாங்க, இப்போ ஒரு 2000 ரூபாயும் கொடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஒவ்வொரு அமைச்சர்களும் ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்தாலும் 2000 ரூபா கொடுத்துருவாங்க. கூட்டணியும் வலிமையாயிட்டு இப்போ தடமாறி தட்டழிந்து கொண்டிருப்பது எடப்பாடியும் அமித்ஷாவும். பெரிய சாணக்கியனுடைய வேலை இங்கே நடக்காது அப்படின்னு உடன்பிறப்புகள் துள்ளி குதிக்கிற காட்சியில் இப்போ டாக்டரோடு பேரம் பேசுகிறார்கள். இதில் ஒரு செய்தி வருதுங்க, அதை சொல்லி முடிச்சிடறேன். இந்த ஐயாவை யாருமே கூப்பிடுறதுக்கு தயாராக இல்லையா, பெரியவர் ஐயாவை. இப்போ இவங்களும் கூப்பிட போகிறான்னா அவர் சொல்லிட்டார், நான் எப்படி பாஜகவை பார்க்குறேன்னா அப்படி தான் பாமக அப்படிங்கிறத தொல் திருமாவளவன் சொல்லிட்டார். இதுக்கு இடையில் ஐயாவுக்கு யாருமே கூப்பிட வழி இல்லாமல் அவர் பாவம் போல் 87 வயசில் உட்காந்துருக்கிற செய்தியும் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி திமுக அந்த ஓட்டத்தில் எப்படின்னு நான் சொன்ன செய்தியெல்லாம் உண்மையாக இருக்குது. நீங்கள் அதை வகைப்படுத்தி முடிவு செஞ்சுக்கிடுங்க. அதில் எடப்பாடிக்கு என்ன சிக்கல்னா, நேற்று ஓபிஎஸ் சேர்ந்தது எடப்பாடிக்கு பெரிய சரிவுங்கிறாங்க, மிகப்பெரிய சரிவு, மிகப்பெரிய வெறுப்பு. ஏன்னா காரணம் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் மாதிரி சொல்லிட்டாங்க. மீண்டும் அடுத்த செய்தியோடு நாம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.